2025 குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து அதுக்கான மாடல் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம 100 கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டினில் என்ன கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நியூ சிலபஸில் கண்டாகிறது குறில்நெடில் வேறுபாடு, ஓரெழுத்து ஒருமனை, இருவினைகளின் பொருள் வேறுபாடு, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், முக்கியமாக திருக்குறளில் வந்து உங்களுக்கு ஓமை அணி வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு எழுத்து சொல்லு 2 இலக்கணம் தான் கவர் ஆகுது, அணி இலக்கணம் வராது. அப்படி இருந்தாலுமே எங்களுக்கு திருக்குறளில் கவர் ஆகுது, படித்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுவுமே கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான் எலிஜிபிள் எக்ஸாம் நடப்பாங்க. குரூப் 4 சிலபஸுமே 10th குவாலிஃபிகேஷன் தான். ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு 12th உள்ள புறநானூற்று பாடலில் இருந்து கேட்டிருக்காங்க. கீரந்தையார் எழுதின பாடல். ஸோ 184வது பாடல் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ அதில் இருந்தெல்லாம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 10th குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க. பட் ஆனால் அதில் ஒரு பாடல் வரிகள்லாம் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பாடல் வரிகளோட பொருள் என்ன, ஓமைக்கான பொருள் என்ன, அது கேட்பாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதலில் கேட்பாங்க. சரியான நிறுத்தற் குறியீடுகளில் கேட்பாங்க. ஏன்னா நியூ சிலபஸில் உள்ள கண்டென்ட்லாம் அதில் கவர் ஆகுதுங்கிறதுனால அதை பார்த்து வச்சுக்கோங்கன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஏன்னா சிலபஸில் வந்து நம்மளுக்கு இலக்கியம் கம்மியாக்கியிருக்காங்க. ஸோ உரைநடையும் கம்மியாக இருக்குது, இலக்கணம் தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 85 மார்க்ஸ்க்கு அதுதான் கவர் ஆகுது. ஸோ மீதி இருக்கிற மார்க்குக்கு தான் நம்மளுக்கு நார்மலான கண்டென்ட் கண்ணதாசனாக இருக்கட்டும், பாரதிதாசனாக இருக்கட்டும் வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி மாடலில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்கிறது நிறைய போட்டாச்சு. இந்த கொஸ்டினில் 100 கொஸ்டினில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இருவினைகளின் பொருள் வேறுபாடு. இருவினைகளின் பொருள் வேறுபாடில் பரி. ஸோ பரி அப்படின்னா இறங்கு, பரினா அபகரி. இது வந்து இருவினைகளின் பொருள் வேறுபாடுலேயும் வரும், நம்மளுக்கு மயங்கொலி எழுத்துக்களும் வரும். ஸோ மயங்கொலி எழுத்துக்களையும் கூற்று காரணத்தில் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆயுத எழுத்தும் கூற்று காரணத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ எழுத்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. எழுத்து இலக்கணத்தை வந்து உங்களுக்கு கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த எக்ஸாமில் அப்படி கேட்டிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பெரு அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெருனா பெரிய செயல். அடுத்து பெருனா மதிப்பு பெரு. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதா சரியான சொற்களை ஒழுங்குபடுத்துறதுல கரெக்டான ஆன்சர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தல் தான், இதுலேயும் சரியானது தான் தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அப்படிங்கிறதான் கரெக்டு. சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இது கிட்டத்தட்ட 4வது கொஸ்டின்ல ரிப்பீட்டட் ஆகுது. தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பு எய்தல். சரிங்களா. ஸோ இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியும் நம்மளுக்கு கவர் ஆகும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்துகள். அகர வரிசையில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் வரணும். உயிரெழுத்துக்கள் வர்ற மாதிரி அதுக்கப்புறம் ஈ வருது. ஸோ அப்போ ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, பி ஆப்ஷனை தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னாக்கி, அகர வரிசையில் உயிரெழுத்துக்கள் ரிலேட்டடாக 2 இடத்துல ஏ ஃபஸ்ட்டு வருது. சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா ஓ தான் வரணும், அதுக்கப்புறம் தான் நெடில் எழுத்து ஓ வரணும். அப்படி பார்த்தோன்னா சி தான் கரெக்டு. சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்லுவேன் அப்படின்னாக்கி, உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக ஷார்ட்கட் ரிலேட்டடாக பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு ஜிகேல டைம் இருக்கும். சரிங்களா. ஸோ ஆனால் கொஸ்டின் நான் நல்லா வச்சுக்கணும். பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்களா, பிழையுள்ள தொடர் கேட்டிருக்காங்களா, சரியானது கேட்டிருக்காங்களா, சரியற்றவை கேட்டிருக்காங்களா, அந்த வாசித்தல் திறன் வந்து இருக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை வாசிச்சுட்டு தான் ஓஎம்ஆர் தொடணும். சரிங்களா. தாய் என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. தாங்கிறது வேர்ச்சொல், அதோட தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ தொழில் பெயருமே இதில் வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளினின் பெயர் கூட இந்த கொஸ்டினில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா அந்த பாடல் வரியை கேட்டுட்டு அந்த பாடல் வரிக்குள்ளே உள்ள ஒரு தொழில் பெயரை கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் இருக்குது, பார்ப்போம். ஸோ கொடி என்ற வேர்ச்சொல்லின் வினையாளினின் பெயர் கொடுத்துருக்காங்க. கொடுங்கிறது வேர்ச்சொல், அதோட வினையாளினின் பெயர் கொடுத்தோர் அப்படிங்கிறது தான். ஸோ இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் நடத்தல். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அழுத்தல் விகுதி வரணும். அடுத்து வருக வேர்ச்சொல் அறிகன்னு கொடுத்துருக்காங்க. வா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மலான வேர்டு முடியும் போது கட்டளை வாக்கியமாக எது இருக்குன்னு பாருங்கள். வேறு எதுவுமே கட்டளை வாக்கியமாக வரல, டி ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பின்வரும் தொடரில் உள்ள வினா சொல்லை தேர்வு செய்து அதன் வேர் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நான் சொன்னேன்னா பின்வரும் வினை சொல்லை கண்டுபிடிக்கணும். சரிங்களா. நான் ஒரு பூ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பாடல் வரிகள். ஸோ இதன் வேர் சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாரதிதாசனோட இட்டதோர் தாமரைப்பூ புறாக்கள் கூடி இறையணும், இட்டவுதோர் தாமரைப்பூ இதழ் விரிந்தார் போல் வட்டமாய் புறாக்கள் கூடி உரையுண்ணும் சொல்லிட்டு பாரதிதாசனோட கண்டென்ட். இது பாரதிதாசன் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு புக்லையும் கவர் ஆகுது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பாடல் வரியை கொடுத்துட்டு வேர் சொல்ல கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வினைச்சொல்லை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட வேர் சொல்லை எடுக்க முடியும். ஸோ இட்டதோர் அப்படிங்கிறதா அது ஒரு வினைச்சொல். அதில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது வேர் என்னென்னா இடுங்கிறது தான் கரெக்டு.
சரிங்களா? இந்த மாதிரியும் கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பாடல் வரிய குடுத்துட்டு உங்களுக்கு வேர்ச்சொல் வினைமுற்று ரிலேட்டடாகவும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாடல் வரியா குடுத்துட்டு உவமைக்கான பொருளும் குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். அந்த கன்டென்ட் வருது. வாருங்கள் வேர்ச்சொல் தருக அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, வா அப்படிங்கிறது தான். சரிங்களா? மேலேயும் வருக அப்படிங்கிறதுக்கு வா தான். வாருங்கள் அப்படின்னாலும் வா தான். நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகை கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொழுந்து வகை துளிர், தளிர், குருத்து. ஒளிநேர் தேவநேயர் பவர் கண்டென்ட் பார்த்துக்கோங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல அவரோட கண்டென்ட் அதிகமாக கேட்குறாங்க. அதே மாதிரி அதே கண்டென்ட் தான் அடுத்து ரிப்பீட்டடு. சரிங்களா? ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கண்டென்ட்டும் அவரோடது ரிப்பீட்டட் தான். அடுத்தடுத்தே கேட்டிருக்காங்க. ஒரு கொத்து, குலை, தாறு, கதிர் இதெல்லாம் குலை வகையை குறிக்கும். பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல் கொடுங்க. அன்பை கொடு, கோடு போடாதே அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? அன்பை எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ சும்மா சும்மா கோடு போடாதே அப்படி சொல்லுவாங்களா? ஸோ கோடு போடாதே. அடுத்து வானம். வானம் இது ஒளி வேறுபாடு தான். இது மயங்கொலி எழுத்துக்கள் ரிலேட்டடாக வரும். சரிங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 சுழினா வந்துச்சுன்னா வெடி. சரிங்களா? 2 சுழினா வானம், ஆகாயம். ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். வழி வழி ஒரு வேறுபாடு வந்து சரியானது என்னன்னு கொடுத்துருக்காங்க. காற்று, வழினா காற்று. அதே மாதிரி வழி சிறப்புலகிற வந்தால் நெறி. சரிங்களா? இந்த வழியில் நடக்கிறது. நம்மளோட முன்னோர்கள் சொன்ன வழியில் நடக்கிறது அப்படின்னா அவங்க சொன்ன நெறிப்படி நடக்கிறது. அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு செக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு காசோலை. எல்லாத்துக்கும் தெரியும். டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. சரிங்களா? அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் இன்ஃபர்மேட் அப்படின்னாக்கி தொழில், தகவலாளர். இன்ஃபர்மேஷன் அப்படின்ன தகவல், நியூஸ்னா செய்தி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கரெக்டாக இருக்கிறத மட்டும் கேட்டிருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். இதே மாதிரி கொஸ்டின் கட் காப்பி பேஸ்ட்டாக அப்படியே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு திருப்பி கேட்டதான். மேலேயும் ஆப்ஷன் இருக்குது, கீழே ஆப்ஷன் இருக்குது. திருப்பி கேட்டிருக்காங்க. மாடல் கொஸ்டின் வேறு. இதில் சரியான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் செக்குன்னா அதுக்கு இங்கிலீஷில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு நார்மலாக கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் மாடல் பார்த்துருக்கோங்க. இணை சரியான இணை மாதிரி கேட்குறாங்களா, கூற்றுகள் மாதிரி கேட்டிருக்காங்களா, எத்தனை இணை சரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்களா, அந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் மாடலை பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டு போனீங்க அப்படின்னாக்கி டைம் வந்து ரொம்ப பயமாக இருக்காது. இந்த கம்மியாகும். கொஸ்டினை பார்த்து பயம் வந்து போகும். நிறைய டைம் கிடைக்கும். ஜிகேல நீங்கள் டைம் போடலாம். அதனால தான் சொல்லுறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பாருங்கள், பார்த்துட்டு போயிருங்க. சரிங்களா? ரிப்பீட்டட் கண்டென்ட் தான் நிறையா வருது. நீங்கள் பார்க்க தெரியும். இப்போ ஒரு 10 கொஸ்டினுக்கு அப்புறம் நீங்கள் ஓரளவு பார்க்க வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகிருக்கு அப்படின்னு. நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நெக்ஸ்ட் கட்டின் சந்திப்புல இல்லாத தொடர் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் சரியானதை கண்டுபிடிக்கணும். அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் வைப்பாங்க. கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து செல்வேங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? இதில் சந்திப்புல இல்லாத தொடர். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அதே மாதிரி சந்திப்புல உள்ள தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தென்னாடு விளங்குகிற திகழும் தென்மொழி அப்படிங்கிறது தான் தப்பு. சரிங்களா? வேற எல்லாமே கரெக்டாக தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாடலில் வரும்போதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு செய்யுள் பகுதியில் உள்ள பாடல் முக்கியமாக நம்மளுக்கு சிலபஸில் இருக்க தலைவர்கள் பாடல் ஏதாவது படிச்சிருந்தா அதை மட்டுமாவது படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. கீழ்காணும் சொற்களில் பொருந்தாத சொல்லை தேர்வு செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆடினால் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வராது. சொன்னா, பகிர்ந்தாள், நவின்றாள் இதெல்லாமே நம்மளுக்கு பேச்சில் வந்துடும். இந்த மாதிரி நம்மளுக்கு பேசுறதுல வச்சு நம்மளுக்கு ஏற்கனவே போன கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பொருந்தாத இணையில் அதான் ஒரு செயலுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் இருந்ததுன்னா படித்து வச்சுக்கோங்க. அதை பொருந்தாததில் கேட்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து மரங்களின் பெயர்கள் அல்லாததில் வந்து வேறுங்கிறது மட்டும் வராது. மீது எல்லாமே மரங்களை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர் எதெல்லாம் இருக்கோ அதை படித்து வச்சுக்கோங்க. பொருந்தாத சொற்கள் இணையில கேட்பாங்கங்கிறத நான் சொல்லியிருக்கேன். சுட்டிங்கிறது நெற்றி தான், மருதம் வைகரை தான், புலைங்கிறது காது தான், குறிஞ்சிக்கு யாமம். சரிங்களா? நண்பகல்ங்கிறது பாலை. முதல் நிலத்துக்குரியதை என்னன்னே கொடுக்கல, லாஸ்ட் நிலத்துக்குரியதை கொடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல்னு கொடுத்துருக்காங்க. நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல், இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல். படுகர் எதிர்ச்சொல் தருக. படுகர் அப்படின்னாக்கி பள்ளம், அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் மேடு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ஐவகை நிலத்துக்கான ஷார்ட்கட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதன், நெய்தல், பாலை. இதுக்கான சிறுபொழுது யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. இதை ஷார்ட்கட்டில் நல்லா வச்சுக்கோங்க. இதை
இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுக்கிட்டாலே ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரவலர், புரவலர் போன கொஸ்டினில் ரிப்பீட்டட் ஆனது அப்படியே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகளில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு நூலகம் பற்றின கண்டென்ட் கொடுக்கும்போது நூலகத்தை பிரித்தெழுதுகன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த கண்டென்ட் இங்கே கொடுத்துட்டு நூலகத்தை பிரித்தெழுதுகளை சேர்த்தெழுதுக மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கண்டென்ட்டில் பால் ப்ளஸ் ஊரும் பாலூரும், பருத்தி ப்ளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? இது ரிப்பீட்டட் கண்டென்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். சேர்த்தெழுதுகளில் நூல் ப்ளஸ் அகம் நூலகம், இதே சேர்த்தெழுதுகையில் கேட்டிருக்காங்க. இதே இதை ஒரு பேராகிராஃப் நூலகம் கண்டென்ட்டை கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கண்டென்ட்டில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கேட்ட திருநெல்வேலி கண்டென்ட்டை தான் ரிப்பீட்டடாக ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ திருநெல்வேலி ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நம்மளுக்கு புக்கில் இருக்குது, கவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஊர் பெயர்களை வந்து எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஊர் பெயர்களின் மறுவில் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. அது போக நம்ம நிறைய கண்டென்ட் கொஸ்டின் போட்டிருக்கோம்ல, அதில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதை தாண்டி வெளியில் கேட்கவே மாட்டாங்க. அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுக. கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு தான் வரும். கூவல்ங்கிறது நீர்நிலையா, நம்மளுக்கு இது 9th கண்டென்ட்ல கவர் ஆகுது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்ம கொஸ்டினை கவர் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரியும். கூவல் அப்படிங்கிறது நம்ம 9th கண்டென்ட்ல உள்ளதுன்னு ப்ரீவியஸ் இயரில் கேட்டதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்து பறவைகள் எங்கு பறந்து சென்றன. நான் இந்த வந்து சளிமொழி கண்டென்ட்டில் உள்ளது அடிக்கடி கேட்காங்க. வினா சொல்லா இருக்கட்டும், இணைப்பு சொல்ல வந்து கேட்குறாங்கன்னு. ஸோ இப்போவும் பறவைகள் ரிலேட்டடான கண்டென்ட்டு கேட்டிருக்காங்க. பொருத்தமான காலம் நம்மளுக்கு 2025 காலமும் சேர்த்துருக்காங்க. சரிங்களா? ஸோ காலம் சேர்க்கும்போது நம்மளுக்கு இந்த 2025 சிலபஸில் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அந்த ரிலேட்டடான கண்டென்ட்டு. மங்கா காய்களை வாங்கினாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இறந்த காலம். ஸோ மங்கா அப்படிங்கிறது மாங்காய் காய்களை வாங்கினாள் அப்படின்னு படிச்சிடாதீங்க. மங்கா அப்படிங்கிறது ஒரு பெண். இப்போ கங்கான்னு வச்சுக்கோங்களேன். கங்கா காய்களை வாங்கினாள் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம், ஏற்கனவே வாங்கிட்டா அப்படிங்கிறது. ஸோ பேரை முக்கியம் கிடையாது, அதில் உள்ள காலம் தான் நமக்கு முக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட் பொருத்தமான காலம் அறிதல். வயலில் உழவர்கள் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வயல்களில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது அப்படிங்கிறது வந்து பொருத்தமான காலம் அமைத்தல்ல முக்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா காலத்திற்கேற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மலர் விழி நேற்று மலர் கொய்தாள், மலர் கொய்தாள். சரிங்களா? வினைமரபு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது பூ பறித்தால் வருதாது, பறிக்கிறாள் வருதாது, கொய்வாள்னு வராது. நேற்று அப்படிங்கிறபோது கொய்தாள் அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? இதில் காலமும் வருது, வினை மரபும் வருது. அதே மாதிரி நம்மளுக்கு முக்கியமான 2 கண்டென்ட்டும் ஒரே இடத்துல கவர் ஆகுது. சரிங்களா? சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் உற்றார் உறவினர்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது புதிய சொல் உருவாக்குறதுல விண்மீன் அதிகமாக கேட்டுட்டு இருந்தாங்க. இதில் வந்து உற்றார் உறவினர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எதிர்பால் மரபு அப்படி கேட்டிருந்தாங்க. சிறுவன் சிறுமி அந்த மாதிரி ரிலேட்டடாக கேட்டாங்க போன கொஸ்டினில். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல்ல தென்னங்கீற்று. சரிங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாற்றுறது. இந்த கண்டென்ட்டும் நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாற்றும் போது பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேருந்து நிலையம் அருகாமையில் இல்லை, அருகில். வளவன் பால் குடித்தில்லை, பருகி கொண்டிருந்தான். இது பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாத்திர கண்டென்ட்லேயும் இருக்கும், நம்மளுக்கு வினைமரபு ரிலேட்டடாகவும் வரும். ஸோ மரபு கொஸ்டின் நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. சரிங்களா? பால் குடித்தல் கிடையாது, பால் பருகு. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாத்துறதுல அம்மாவிடம் சொல்லுன்னு வராது, அம்மாவிடம் சொல் அப்படிங்கிறது தான் கரெக்டான எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கை நம்ம இப்போ எழுத்து வழக்கா மாற்றணும். அப்படி மாற்றணும் அப்படின்னா அம்மாவிடம் சொல்லுங்கிறது அம்மாவிடம் சொல் அப்படின்னு தான் வரும். இப்போ நம்மளுக்கு நிறுத்தற் குறியீடுகள் கேட்டிருக்காங்க. நிறுத்தற் குறியீடுகளில் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு இந்த புள்ளியெல்லாம் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், புள்ளி வந்தா, கமா வந்தா, டபுள் கொட்டேஷன் வந்தா, அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கார் புள்ளி, அரை புள்ளி, முக்கா புள்ளி அப்படின்னு இருக்கு, முற்றுப்புள்ளின்னு இருக்கு. ஸோ இந்த முற்றுப்புள்ளியை எந்த இடத்துல யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சாலே இந்த கண்டென்ட் அடிச்சிடலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ சொற்றொடரோட இறுதியில் முக்கியது முற்றுப்புள்ளி. இது பேசிக் கண்டென்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன்று முடியுது, பேசி முடிக்கிறாங்க, இந்த கதை முடியுது அப்படின்னா புள்ளி வச்சிருவாங்க. ஸோ இந்த தொடரும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாடகம் கூட பார்ப்பீங்க. ஸோ தொடருங்கிற பக்கத்தில் 3 புள்ளி இருக்கும். ஸோ அப்போ 3 புள்ளினா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தொடர்ச்சி போய்கிட்டே தான் இருக்கும். ஒரே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா முற்று பெற்றதுன்னு அர்த்தம். நிறுத்தற் குறியீடுகள் அறியால் சரியான நிறுத்தற் குறியீடுகள் இடப்பட்ட தொடர். சரியான நிறுத்தற் குறியீடுல அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படின்னு ஆச்சரியக்குறி வந்திருக்கு. ஸோ இதுதான் சரியான நிறுத்தற் குறியீடு. இது வந்து உங்களுக்கு உணர்ச்சி தொடர்லையும் கேட்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பொருத்தமான நிறுத்தற் குறியீடுகளில் பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றதுன்னு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பிழையா நன்மொழிங்கிறதுக்கு வந்து கமா மேலே சிங்கிள் கொட்டேஷன் வந்திருக்கு. என்று வாய்மையை பற்றி யார் சொல்லுதா? நற்றினை அப்படிங்கிற நூல் சொல்லுது. சரிங்களா? வாய்மைக்கு தேவையில்ல, நற்றினை குறிப்பிடுகிறதுங்கிறது கரெக்டு.
நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஊர் பெயர்களின் மறுவை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை அப்படின்னாக்கி புதுகை அப்படிங்கிறது தான். புதுச்சேரி அப்படிங்கிறதுக்கு புதுவை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்மளுக்கு இது முன்ன இதை வந்து பொறுத்துகையில் கேட்டிருந்தாங்க, அப்படிதானே? பொறுத்துகையில் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து அடுத்தடுத்தே கேட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்து சோழ நாடு அப்படின்னாக்கி சோநாடு அப்படிங்கிறது தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. எல்லாருமே சோழ நாடுன்னு அப்படியே போட்டாலும் சோழ நாடுன்னு கூட போடுவாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கண்டென்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா மறுவை அதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி மைண்டில் ஏற்றிக்கோங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல எழுதி கொடுத்துருக்காங்க. வெதர் அப்படின்னாக்கி வானிலை. இதெல்லாம் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் உள்ளது. மைக்ரேஷன்னா வலசை போதல், சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரியும். கிளைமேட்னா காலநிலை. அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர் அப்படிங்கிறதுக்கு சரித்திரம் அப்படின்னாக்கி வரலாறு அப்படிங்கிறது தான் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அடுத்து சரியான விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுத கேட்டிருக்காங்க. நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்க விடை அப்படிங்கிறது. ஸோ விளையாடவில்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு கால் வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைத்தல். கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னாக்கி உருவது குரல். அதை அடுத்த கொஸ்டினாவே வச்சிருக்காங்க பாருங்க. கால் வலிக்கிறதுன்னா உற்றது உரைத்தல். நான் அதனால தான் விளையாடலை. அதே இது கால் வலிக்கும் அதனால நான் உருவது குரல். இந்த வேலையை நான் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதற்கு இனமா ஒன்றா கூறுறாங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா சரியான இணை மட்டும் எடுத்துருக்காங்க. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையாங்கிறது ஐயவினால வரும், சரிங்களா? குழல் விழா அப்படின்னாக்கி 2 புத்தகம் இருக்குது, சரிங்களா? உங்கள்கிட்ட 2 புத்தகம் இருக்குது. ஒருத்தர் இன்னொருக்கு கொடுக்கணும் போது உன்ட்ட இந்த பாரதிதாசன் புத்தகங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது குழல் வினா. அதே இது கொடை வினா, சரி அது வந்து கொடை வினா. குழல் வினா அப்படின்னாக்கி கடற்காரர்கிட்ட போயிட்டு நம்மளுக்கு பருப்பு தாங்க அப்படின்னு கேட்குறது. பருப்பு இருக்கான்னு கேட்டோம் அப்படின்னாக்கி குழல் வினா. கேட்குறது தானே இருக்கான்னு கேட்குறது. ஏவல் வினா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வரும். உன்னிடம் பாரதிதாசன் புத்தகங்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறது வந்து கொடை வினா. சிறுதாவின் கதைகள் இருக்கிறதுனா இதில் உள்ளது அப்படியே தான், புக்கில் உள்ளது வந்து நான் சொன்னேன். இப்போ இதில் கொடுத்துருக்காங்க. ஏவல் வினா அப்படின்னா கடைக்கு செல்வாயா, அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியன் பீனல் கோடு அப்படின்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு, சரிங்களா? அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல் சம்மன் அப்படின்னா அழைப்பானை. இது வந்து உங்களுக்கு சட்டம் சார்ந்த கொஸ்டின்ல வரும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கிளீனர் அப்படின்னா துப்புரவாளர், சரிங்களா? நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உண்மையில விளக்கப்படும் பொருத்தமான பொருள். பாலம் நழுவி பாலில் விழுந்தது, எதிர்பாராத நிகழ்வு. நம்மளுக்கு ஒரு 31வது கொஸ்டின்லேயே இந்த கண்டென்ட் வந்திருக்கு, சரிங்களா? ரிப்பீட்டட் தான். விழலுக்கு இழைத்த நீர் போல பயனற்ற செயல், ரிப்பீட்டட் கொஸ்டின். பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் அப்படின்னா பிறவினை தொடர், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை. கவிதாவால் செயற்பாட்டு வினை, கமலாவால் ஆள்னு வந்துட்டாலே செயற்பாட்டு வினை தான். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, செயற்பாட்டு வினை, சரியான வாக்கியம். நெக்ஸ்ட்டு யானை புக்க புலம் போல. இந்த கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியமானதுங்க. இது வந்து 12th புக்கில் இருக்குது. நம்மளுக்கு இது எலிஜிபிள் கொஸ்டின் தான். 12th புக்கில் உள்ள கண்டென்ட்டை கேட்டிருக்காங்க. யானை புக்க புலம் போல புறநானூற்றோட 184வது பாடலில் உள்ள கண்டென்ட்டை நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த யானை வந்து நேராக போய் சாப்பிட்டதுன்னா அந்த வயலே கெட்டு போயிடும். அதே இது நம்ம அறுவடை பண்ணி அதுக்கு தேவையான உணவை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கி பல நாள் வரைக்கும் அது செல்லுபடியாகும். அதனால தான் இது வந்து வீணாக்குவது அப்படிங்கிறது ஓமைக்கான பொருளை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓமைக்கான பொருளை கொடுக்கும்போது கொஞ்சம் பாடல் வரிகள் ஓமை ரிலேட்டடாக கண்டென்ட் எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? அணியிலையுமே ஊமை அணி கேட்டிருக்காங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தெழுதுக. சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சாலை சந்திப்பதில் எவற்றிற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே போகும்போது, சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா விடைக்கேற்ற வினாதான். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அப்போ சொல்லோட இடையில வர்றது என்ன, நம்மளுக்கு விடைக்கேற்ற வினாவும் கவர் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி எழுத்து ரிலேட்டடாகவும் இலக்கணமும் கவர் ஆகுது. அதில் ஆயுத எழுத்து நம்மளுக்கு கண்டென்ட்ல கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாகவே தெரியும். ஆயுத எழுத்து சொல்லோட இடையில மட்டும்தான் வரும். கூற்று காரணத்தில் கேட்டாலும் அடிச்சுக்கலாம். இதில் விடைக்கேற்ற வினால கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்களா, அது 10-20 வரையும் இருக்கும். ஒரு பேஜுக்கும் கொடுத்துருப்பாங்க. இதில் வெறும் 4 வரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட். பாக்ஸ் கண்டென்ட்ல உள்ள கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டட் கண்டென்ட் தான். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆமாம், அங்கே ரொம்ப கல்வி நிலையங்கள் உண்டு, சரிங்களா? திருநெல்வேலியை வளம் செழிக்க செய்யும் பகுதி தாமிரபரணி, அதை வந்து தன்பொருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கேட்டிருக்காங்க. இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுகிறது திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்லிடுது என்னன்னா பாளையங்கோட்டை தான், சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா கிழக்கு கரைகளில் அமைந்துள்ளது பாளையங்கோட்டை.
சரிங்களா? பாளையங்கோட்டையில் அதிக அளவு என்ன இருக்குன்னா கல்வி நிலையங்கள் தான். ஸோ இவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அதோட சங்ககால பெயர் முதற்கொண்டு வச்சுலாம் கேட்டிருக்காங்க. தாமிரபரணி நதியோட வேறு பேரு. அடுத்து குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்தார்கள் அப்படிங்கிறது தான் ஒருமை பன்மை. வேலோடு நின்றான் ஈடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இது வந்து பயின்று வரும் அணி என்னன்னு கேட்டிருக்காங்க, உவமை அணி. ஸோ உவமைக்கான பொருள் வந்து நம்மளுக்கு கேட்கும்போது போல போன்ற அந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதை படிச்சு வச்சுக்கோங்க. உவமைக்கான பொருத்தமான பொருளையும் கேட்குறாங்க. ஏன்னா அதோட குறளோட பொருள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குறளை வந்து பொருளை வந்து அப்படியே நம்மளுக்கு உவமைக்கான பொருத்தமான பொருளை கேட்கலாம். ஏன்னா நம்மளுக்கு புறநானூற்றோட பாடல் வரியை கேட்டிருக்காங்க. 184வது பாடல் 12th உள்ளது கேட்டிருக்காங்க. ஆனால் இது எலிஜிபிள் டெஸ்ட்டு. நம்மளுக்கு சிலபஸ் ஃபுல்லாக எங்கேருந்து கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. 10th கவர் பண்ணி தான் கேட்போன்னு இருக்காங்க. 12th வரைக்கும் போயிருக்காங்க. அதனால் புறநானூற்று பாடலாக இருக்கட்டும், ஔவையார் தொடர்பான பாடல்களாக இருக்கட்டும், பாரதிதாசன் பாடலாக இருக்கட்டும், எங்கே வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் படிச்சுக்கோங்க. நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் 10th சொல்லுவாங்க. ஆனால் அதோட கண்டென்ட் 11th 12th அட்வான்ஸ் தமிழில் எங்கே இருந்தாலும் கேட்பாங்க. கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஒருமை பன்மையில் பிழையுள்ள தொடர் கேட்டிருக்காங்க. நல்லா வாசிக்கோங்க. பிழை ஏற்ற தொடர் கிடையாது, பிழையுள்ள தொடர். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்து மிகவும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ குறிப்பிட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. சரிங்களா? ஸோ மீதி இருக்கிற எல்லாமே கரெக்ட். உலகம் நிலைத்திருக்கிறது. விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர். இதில் விருந்தோம்பல் அப்படிங்கிற டாபிக் நம்மளுக்கு கவர் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் முக்கியமானது விருந்தோம்பல் அதிகாரமே நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது. சொல்லும் பொருளும்ல ஈன்று அப்படிங்கிறதுக்கு வந்து தந்தது அந்த மாதிரி. கொம்பு அப்படின்னாக்கி கிளையில வரும். கழித்திடன்னா மகிழ்ந்திட. அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவையுள்ள. இது ரொம்ப 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 சுவையுள்ளது. சொல்லும் பொருளும்ல முகில் அப்படிங்கிறது மேகம். கட் காப்பி பேஸ்ட் தான். அடுத்த கொஸ்டின். சேகரம்னா கூட்டம், வாகுனா சரியாக, விண்ணம் அப்படின்னா சேதம். நெக்ஸ்ட் என்னன்னா சரியான பொருள்ல வெறுப்பு அப்படிங்கிறது மலை. மேலே ஒரு வாட்டி கொடுத்துட்டு பல சொற்கள் குறிக்கும் ஒரு சொல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேட்டிருந்தாங்க. அடுத்து இங்கே வெறுப்பு அப்படின்னா அதோட சரியான பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது இலக்கண குறிப்பு ரிலேட்டடாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. வாரா அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரிலேட்டடான நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஓர் இனிய பாடல். ஏன்னா நம்மளுக்கு இதில் உயிரெழுத்து வந்துட்டு உயிரெழுத்துக்கு முன்னாடி புள்ளியோச்சு எழுத்து தான் வரணும். அப்போ தான் கரெக்டு. சாரி, பி செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது வந்து கட்டளை தொடர். சரிங்களா? இது ரொம்ப கட்டளை தொடர். சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. சேரர்களின் தலைநகரமாக வஞ்சி விளங்கியது அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். எப்படி வேணாலும் கேட்பாங்க. அவங்க கேட்கறது என்னங்கிறத பார்த்துக்கோங்க. இவங்க கேட்கறது சரியான தொடர் தான். அப்போ இது 4 ஆப்ஷனில் எது சரியா இருக்குது அப்படின்னு பாருங்க. பிழையுள்ள தொடரா பிழையற்ற தொடரா, அதை 2 வாட்டி வாசிங்க. அதில் என்ன இருக்குதா அது கரெக்டாக போடுங்க. அவ்வளோதான். சொற்களின் கூட்டு பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெல்லுக்கு வயல். சரிங்களா? சோள கொல்லை. அடுத்து பொருத்துக வாழைக்கு கச்சல்னு சொல்லுவாங்க. இளம் பிஞ்சி. சரிங்களா? இதோட இளம் பிஞ்சி. அதே மாதிரி வெள்ளரிக்கு வந்து பிஞ்சி. இளமை பயிரை என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது வனம் குறும்பை, தென்னங்குறும்பை, மாவடு. நெக்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னா சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர்கள் என்னன்னு கெடுத்திருக்காங்க. புல்லு அப்படின்னாக்கி புற்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து என்னன்னா இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை என்ன அப்படின்னா பொதிய மலையை தான் வச்சு பேசியிருப்பாங்க. குழந்தையின் தலையசையும் பருவத்தின் பெயர் அப்படின்னா செங்கிரை பருவம், 2ஆம் பருவம். சரிங்களா? காப்பு செங்கிரை. அடுத்து வற்றல் தின்றான் ஆகு பெயர் தருக தொழிலாகு பெயர். சரிங்களா? அடுத்து ஹெரிட்டேஜ் அப்படின்னாக்கி சரியான தமிழ் சொல். அதாவது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கலை சொல்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஹெரிட்டேஜ் அப்படின்னாக்கி பாரம்பரியம். கமோடிட்டினா பண்டம். அடல்ட்ரேஷன்னா கலைப்படம். வாயேஜ் அப்படின்னா கடல் பயணம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி கப்பல் சார்ந்த கண்டென்ட்ல அதிகமாக கேட்டிருந்தாங்க. அடுத்து என்னென்னா அக்ரானமி அப்படின்னாக்கி உளவியல். அக்ரிகல்ச்சர் அப்படின்னாக்கி வேளாண்மை. இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம். தெரியல உங்களுக்கு. அடுத்து ஃபாக்லோர் அப்படின்னாக்கி நாட்டுப்புறவியல். இது ரொம்ப ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கிற கண்டென்ட் தான். நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இலக்கணம் சார்ந்த கண்டென்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவர் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன சொல்ல வராங்கன்னா கூற்று 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கூற்றுக்கு 1க்கு 2 காரணம் கொடுத்துருக்காங்க. காரணம் 1 காரணம் 2 என்னன்னு பார்த்துடலாமா? தமிழ் சொற்களை உச்சரிக்கும் பொழுது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை வந்து மயங்கொலி எழுத்துக்கள் சொல்கிறோம். ஆமாம், இது கரெக்டு தான். இதில் வந்து மயங்கொலி எழுத்துக்கள் வந்து 8ன்னு சொல்கிறாங்க. ஆமாம் 8 தான். ஆனால் இந்த 8 எழுத்துக்கள் வராது. இது இன எழுத்துக்களில் வந்துடும். ஸோ நம்மளுக்கு மயங்கொலி எழுத்துக்கள்லாம் இந்த நகர வேறுபாடு, லகர வேறுபாடு,
அதுக்கப்புறம் ரகர ரகர வேறுபாடில் வந்து மொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு எத்தனை வரும் அப்படின்னாக்கி மொத்தம் 8 எழுத்துக்கள். இந்த நகர நகர வேறுபாடில் 3 வரும், இந்த லகர லகர வேறுபாடில் 3 வரும், இந்த ரகர ரகர வேறுபாடில் 2 வரும். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்தம் இருக்கும். லகரம் மகர லகரம் மகரம் போல் இருப்பதனால இது மகர லகரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த லகரம் வகர லகரம் மாதிரி இருக்கிறதுனால வகர லகரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிறப்பு லகரமும் சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? காரணம் 1 தவறு, காரணம் 2 சரி. நெக்ஸ்ட் என்னென்னா போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போலிங்கிறத 3 வகைப்படும் சொல்லியிருக்காங்க. 3 வகை போலிகள் மட்டும் இல்லாமல் வேறு வகை போலிகளும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே சரிதான். நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொண்டுட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி தான். நம்மளுக்கு ஒரு கூற்று கொடுத்துட்டு காரணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. இதுக்கு முன்னே கேட்ட கண்டென்ட்டு நம்மளுக்கு எக்ஸாமில் கவர் ஆகிற மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற கவரில் கேட்டாது. சிதம்பரனாரோட பிரசங்கத்தையும் பாரதியாரோட பாட்டையும் கேட்டால் செத்தம்படம் உயிர் பெற்று எழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிதம்பரனார் அப்படின்னா வ.உ.சி. சரிங்களா? கப்பல் வாங்கினார்ல அவர் தான். ஸோ அவரோட சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்கேயின் கூற்றுன்னு கொடுத்துருக்காங்க காரணம். ஸோ இது வந்து கூற்று சரிதான், காரணம் வந்து தப்பு. ஏன்னா இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கிய வாழ்நாள் விருது கிடையாது, இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதி பின்கே கூட்டு, நீதிபதி பின்கே தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வாழ்நாள் விருது கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னாக்கி குரில்நடையில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனம் மானம். மனம் அப்படின்னாக்கி ரெட்டச்சொல்லினான உள்ளம், மானம் அப்படின்னா பெருமை கேடு. இது ரிப்பீட்டட் தான். குரில்நடையில் வேறுபாடு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. மேலே பார்த்தோம் அதே மாதிரி தான். வழி வாளி அது ரிலேட்டடா. வழிங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி காற்று, வாளி அப்படின்னா கரண்டி. சரி, கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் தண்ணி கோதுவோம்ல, ஸோ அது. நெக்ஸ்ட் என்னன்னா குரில்நடையில் மாற்றம் வேறுபாடு மறி மாறி. மறி அப்படிங்கிறது மறித்தல், மாறி அப்படிங்கிறது மழையை குறிக்கும். சரிங்களா? வழி மறிக்காது அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ இல்லைன்னா இறத்தல், மறிஞ்சு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கி சரியான இணைப்பு சொல்லால் நிரப்பக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அறுப்படை. ரிப்பீட்டட் போன கொஸ்டின்லேயும் இருக்குது. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். நீங்கள் கண்டென்ட் வந்து இது ரிப்பீட்டட் ஆகுது, இதெல்லாம் நிறைய வாட்டி கொஸ்டினில் கேட்டிருக்காங்களா? ஆமாம், எஸ்ஸுனாது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல. ஸோ ஆமாம், ஒரு நம்பிக்கை ஏற்படும். நம்ம நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். புரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி படிக்கணுங்கிறத கொண்டு நம்ம போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா விளக்கு இருபொருள் தருக அப்படின்னா, விளக்குனா ஒரு பொருளை விளக்கி எழுதுகன்னு சொல்லுவாங்களா, விளக்குகன்னு அது விவரித்து எழுதுறது. இன்னொன்று விளக்கு என்ன பொருள்னா ஒளி தரும் சாதனம், லைட்டு சொல்லுவாங்களா, ஸோ அது அகல் விளக்கு அப்படின்னு கூட சொல்லுவோம். அடுத்து அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு இருக்காங்க. மொழி, மழலை பேசும் மொழி அழகு அப்படின்னு இருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் மொழி. அடுத்து அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் நூல்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ளது தமிழ் நூல்கள். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இடத்துல அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படிங்கிறது பார்க்கும்போது நிறைய இருக்குது. சரிங்களா? இதில் முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம் கொடுத்துருக்காங்களா. இது நூலகம் ரிலேட்டடான கண்டென்ட். இதுலேயே நூலகம் ரிலேட்டடான கண்டென்ட் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிரித்தெழுதுகளில் கேட்டிருக்காங்க, இன்னும் அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இணைப்பு சொற்கள் ரிலேட்டடானவங்க கேட்பாங்க, எப்படி வேணாலும் கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து நூலகம் கண்டென்ட் கேட்டதுனால இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறையா பொருட்கள் வர்ற மாதிரி நிறையா படிகள் ரிலேட்டடாக இதெல்லாம் இருக்கோ கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ புதுசாக கலைஞரோட நூற்றாண்டு போற்றும் விதமாக நூலகம்லாம் கட்டியிருக்காங்க மதுரையில். அதில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் படித்து வச்சுக்கோங்க. அண்ணாவும் கலைஞரும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக. விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பணியில் மூழ்கி கிடக்கின்றன அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான இணைப்பு சொல். இளையான்குடி மாறநாயனரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை, எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்தளித்தனர். ஸோ இல்லை, அவர்கிட்ட கையில் வந்து தானியம் இல்லதுனால எனவே தான் அன்று விதைத்த நெல்லை. ஆகையால் அதனால் ஏனெனில்லாம் வராது. இணைப்பு சொல். அடுத்து நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் அறிஞர்கள் அடக்கமாக இருப்பார், ஆனால் மூடர்கள். இந்த மாதிரி ஒன்றுக்கு முரணாக வரும்போது ஆனால் தான் வரும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது தான். ஸோ இந்த கண்டென்ட்டில் வந்து உங்களுக்கு
100 கொஷினை பற்றின கண்டென்ட் நான் கொடுத்துருக்கேன். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட கண்டென்ட்டை நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட்லாம் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த கண்டென்ட்டில் என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாக்கி எலிஜிபிள் தான் கொஷின் கேட்குறாங்க, 10th குவாலிஃபிகேஷன் தான் கேட்குறாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு பாடல் வரிகள் பாரதியாராக இருக்கட்டும், பாரதிதாசனாக இருக்கட்டும், கண்ணதாசனாக இருக்கட்டும், முக்கியமாக பாடல் வரிகளில் சங்க இலக்கியம் சார்ந்த நூல்கள், அதாவது இல்லை அப்படின்னாலுமே ஔவையார் தொடர்பான கண்டென்ட், பெண்கள் யாராவது பாடியிருந்தாங்க அவங்களோட கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா பாடல் வரியை பார்த்துக்கோங்க. அவங்கள நியூ சிலபஸில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா சொல்லுக்கு பொருத்தமான பொருளில் கேட்கலாம், நிறுத்தற்குறியீடுகளில் கேட்கலாம், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதலில் கேட்கலாம். அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. முக்கியமாக 11th 12th உள்ள பாடல் வரிகள் நிறையா படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ரிலேட்டடாக கவர் ஆகிருக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கவர்மெண்ட் எக்ஸாமில் உள்ளது தான். ஸோ நம்மளோட கண்டென்ட்டை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள்கிட்ட இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.